no like like நானும் ஹைடெக்ல படிச்சேன் ஹைடெக் பாஸ் அவுட் நானும் இதே மாதிரி வொர்க் ஷாப்ல நானும் பிளேசர் போட்டு வந்து என்ன வொர்க் ஷாப் எதுன்னு எனக்கு அப்ப தெரியாது வொர்க் ஷாப்பா பிளேசர் ஓகே சோ வந்து அசெம்பிள் ஆயிடும் அப்படின்ற பேசிஸ்ல தான் நானும் இருந்தேன் once upon a time ஓகே சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாங்க என்னென்ன விஷயம் பண்றோம் அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் commercial projects and experimental like college or final year projects in the projects na handle பண்ணிருக்கோம் so we have a separate lab in avadi adhe mari training division so training division அப்படின்றது இங்கே சில ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறீங்க so அதுவும் தெரியும் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் like civil oriented என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு இதெல்லாம் ஹேண்டில் பண்றோம் அது அடுத்து வேற என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு அப்படினு அடுத்து வந்து கார்ப்பரேட் ட்ரைனிங் so கார்ப்பரேட் ட்ரைனிங் பேசிஸ் இங்க இருந்து ஸ்டூடண்ட்ஸ் இல்லாம வெளியில போய் ஸ்டாஃப்ஸ் அதாவது வெளியில வர்க் பண்ற people அவங்களுக்கு தனியா ட்ரைனிங் so these kind of activities இதெல்லாம் எங்க சைடுல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு பிபிடி மாதிரி ஸ்டார்ட் பண்றோம் and வீடியோஸ் அதுக்கு அப்புறமா நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ள போலாம் and இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாஃப்ட்வேர் அப்படின்றது வந்து டெக்லா ஸ்ட்ரக்சர்ஸ் so டெக்லா ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா third years தானே BSS படிக்கிறீங்கல ஓகே சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரலா இப்ப கரெக்ட்டா நம்ம சைடுல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றாங்கன்றத பத்தி பேசிட்டு அதுக்கு அப்புறமா இந்த சாஃப்ட்வேர் கூட போலாம் ஓகே சோ இப்போ CAD CAE அப்படினு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு அத பத்தி உங்களுக்கு தெரியுமா CAD னா என்ன CAE னா CAD னா obviously நம்ம CAD ல போயிருப்போம் சோ கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் டிராஃப்டிங் அப்படினு படிச்சிருப்பீங்க CAE னா computer aided engineering okay so computer aided engineering அப்படின்றது full and full நம்ம சைட்ல இம்ப்ளிமென்ட் பண்ற விஷயம் சைட்ல என்னென்ன விஷயம்லாம் பண்றாங்க so சிவில்னு வரும்போது மேக்ஸिमम நமக்கு தெரிஞ்சது ஒன்னு டிசைனிங் இன்னொன்னு சைட் அப்படிதாங்க சைட் இன்ஜினியரிங் so சைட் வர்க் அப்படினு வரும்போது என்னென்ன வர்க்லாம் அங்க நடக்கும் அடுத்த வருஷம் ஃபைனல் இயர் பண்ணீங்களா அதுக்கு அப்புறம் பாஸ்ட் அவுட் போகும்போது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்பவே உங்களுக்கு obviously கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும்ல சரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாமலாம் இருக்காது ஆனா ஆன்சர் பண்றதுக்கு யோசனை ஜெனரலா சொல்லுங்க சைட்ல என்ன வர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க் நடக்கும் இதுதானே இது நார்மல் சைட் வர்க் அப்படினாலே நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க் தான் சைட் வர்க்ல என்னன்னா ஃபவுண்டேஷன் நெக்ஸ்ட் இதெல்லாம் நான் கேட்கல சைட்ல பேசிக்கா நம்ம பண்றது கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க் அப்படிதானே சோ கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க்னு போகும்போது அதுக்கு கீழ நிறைய வர்க்ஸ் இருக்கு சோ அது வந்து என்ன நமக்கு எக்ஸ்கவேஷன் அப்புறம் ஃபவுண்டேஷன் அப்புறம் காலம் பீம் இந்த மாதிரி நிறைய வர்க் போகும் இதுக்கெல்லாம் முன்னாடி CADன்ற விஷயம் நமக்கு வரும் அதாவது டிசைனிங் பார்ட் ஓகே சோ இப்போ நீங்க ஒரு பில்டிங் இம்ப்ளிமென்ட் பண்றீங்க அப்படினாலுமே அது எதெல்லாம் தாண்டி வரும் அப்படினா ஃபர்ஸ்ட் பிளான் கரெக்ட்டா இப்போ பிளான் அப்படினா நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்க எப்படி போடுவீங்க பிளான் ஃபர்ஸ்ட் எவ்வளவு பேருக்கு இதர பிளான் போட தெரியும் ஒரு ஏரியா பிளான்னா பிளான் கொடுத்து பார்த்து போடுறது கிடையாது நான் ஒரு ஏரியாவா கொடுத்தேன் அப்படினா அத நான் பிளானா போட்டு தருவேன் கம்ப்ளீட்டா அழகா அப்படினா எத்தனை பேர் போடுவீங்க எனக்கு உங்க கூட டிஸ்கஷன் வேண்டாம் தெரியும்னா கை தூக்குங்க இல்லனா கம்முனு உட்கார்ந்துங்க சோ அவங்க ஒருத்தவங்க தெரியும் தெரியல ஓகே ஹோல்ட் ஆன் गाइस உங்களுக்குள்ள டிஸ்கஷன் வேண்டாம் அப்படினு வாட்டர் கேட்டி என்கிட்ட கேளுங்க நான் சொல்றேன் ஓகே சோ ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் கை அவங்களுக்கு தெரியுது தெரியல சோ she knows எனக்கு தெரியும் அப்படினு அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்ல கை தூக்குறாங்க இல்லையா எடுத்தோனே வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் தானே பிளான் போட தெரியுமா இல்லனா நான் ஒரு வீடு கட்ட போறேன் அந்த வீட்டுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் ஒரு குத்துமதிப்பா எஸ்டிமேஷன் மாதிரி சொல்லு அப்படி இதுதான் பேசிக்கா உங்ககிட்ட கேக்குற ரெண்டு விஷயம் இதுக்கு நம்ம ஆன்சரபிளா இருக்கோமா அப்படின்றது தான் ஃபேக்டர் சரியா சோ இப்போ பிளான் அப்படினு வரும்போது டிராஃப்டிங் AutoCAD அதே டிசைனிங் டூல்ஸ்னா Revit 3ds Max டிசைனிங்னா வெறும் 3D மாடலிங் வெறும் எலிவேஷன் இன்டீரியர்ஸ் மட்டும் தான் டிசைனிங் கிடையாது டிசைனிங்ல ரெண்டு கைண்ட் இருக்கு ஒன்னு 3D மாடலிங் ஒன்னு ஸ்ட்ரக்சரல் டிசைனிங் சோ ஸ்ட்ரக்சரல் டிசைனிங் மட்டுமே தனியா வர்க்கா எடுத்து பண்றவங்களும் இருக்காங்க ஓகேவா சோ 3D மாடலிங் வரும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம வெளியில இருந்து ரொம்ப ரெண்டரிங் மாஸ்கிங் பிராக்டிகலா சொல்லணும்னா வெளியில இருந்து பார்த்தா என் வீடு எப்படி இருக்கும் அப்படின்றத Revitல டிசைன் பண்ணுவோம் இல்லையா சோ வெளியில இருந்து வீடு பார்க்க நமக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும் என் வீடு வந்து வெளியில இருந்து பார்க்கிறதுக்கு இப்படி இருக்கும் நான் வீடு கட்டினா இப்படி கட்டணும் அப்படின்னு அதே உள்ள வரோம் அப்படின்னா இது எல்லாமே இன்டீரியர் ஒர்க்ஸ் தான் சோ இது எல்லாமே ஃபால் சீலிங் போட்டு லைட்ஸ் போட்டு ஸ்ட்ரிப் லைட் கொடுத்திருக்காங்க இது எல்லாமே வந்து
இன்டீரியர் டிசைன். ஸோ இதுக்கு சர்டன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே அதுக்கு அடுத்து அப்படின்னு வரும்போது அனாலிசிஸ். நான் ஒரு பிளான் போட்டுட்டேன். ஸோ அந்த பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் டிசைன் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ இதுவே அபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா எனக்கு அது எந்த அளவுக்கு இருக்கும், பெண்டிங் மொமெண்ட் இருக்கும், ஷியர் ஃபோர்ஸ் இருக்கும், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். SA1 SA2 படிச்சு முடிச்சாச்சா? ரைட். என்ன படிச்சீங்க SA1 SA2? யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. இல்ல நான் என்ன படிச்சீங்கன்னா என்னென்ன கான்செப்ட்ஸ் படிச்சீங்க அப்படின்னா டெக்னிக்கலா வரும்போது பெண்டிங் மொமெண்ட்னா என்ன, ஷியர் ஃபோர்ஸ்னா என்ன, எனக்கு இதே ஆன்சர். டிஃப்ளெக்ஷன் சொன்ன அதே ஆன்சர். அதே மாதிரி ஷியர் ஃபோர்ஸ்க்கு நம்ம எப்பவுமே பெண்டிங் மொமெண்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா டிஃப்ளெக்ஷன் ஒரு ஆன்சர் வந்துடும். ஆனா ஷியர் ஃபோர்ஸ் கேட்டா அதுக்கு ஆன்சரே வராது. ஏன்னா அது நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. அதனால அமைதியா இருந்துக்கும். அப்படிதானே? SA1 முடிச்சாச்சு. இது ரெண்டு டேர்மும் எங்க இருந்து வரும்? ஸ்டார்ட் பண்ணா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் படிப்போம். அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா நம்ம முடிக்கிற வரையும் நம்மளுக்கு பெண்டிங் மொமெண்ட்னா என்ன, ஷியர் ஃபோர்ஸ்னா என்னன்றது தெரியாது. நீங்க இன்டர்வியூக்குலாம் போறீங்க அப்படின்னா டெக்னிக்கலா உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கேட்குற கேள்வி பெண்டிங் மொமெண்ட்னா என்னன்னு தான் கேட்பாங்க. அங்க போய் நம்ம டிஃப்ளெக்ஷன் சொன்னோம் அப்படின்னா முடிஞ்சு அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஓகே, பெண்டிங் மொமெண்ட்னா என்ன, ஷியர் ஃபோர்ஸ்னா என்னன்றதா பேசிக் கொஸ்டினா இருக்கும். ஏன்னா நீங்க இந்த 4 வருஷத்துல அல்டிமேட்டா படிக்கிறது அதுதான். சரியா? ஸோ இந்த விஷயத்தெல்லாம் அனாலிசிஸ் பண்றதுக்குன்னு தனியா ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஓகே, இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ். சரியா? ஸோ இது சாஃப்ட்வேர்ஸ் படிக்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த விஷயம்லாம் முடிச்சுட்டு தான் சிஏஇன்ற கான்செப்ட் வரும். எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எவ்வளோ மெட்டீரியல் ஆகுது, இதெல்லாம் முடிச்சுட்டு தான் எங்கே வரும் கடைசியா. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு இன்ஜினியரிங் இம்ப்ளிமெண்டேஷன் சைட்ல. சரியா? ஸோ இதுல இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னா அட்வான்ஸ்ட் ஒரு விஷயம் டெக்லா. டெக்லால என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? லைக் என்ன பண்ணுவாங்க? டெக்லா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃபர்ஸ்ட்? ஏன்னா இதெல்லாம் ரேண்டமா யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் தான். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே இங்க இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். படிக்கிறவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே அந்த சாஃப்ட்வேர் எதுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும். பட் டெக்லா அப்படின்றது அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்ற டீட்டெயில் தெரியுமா? உங்க சப்ஜெக்ட் இப்போ நீங்க கரண்டா படிச்சுட்டு இருக்க சப்ஜெக்ட் ரிலேட்டடா தான் இருக்கும். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அது இங்க பார்த்தாலே ஸ்டீல் டீடைலிங் இதெல்லாம் ஓகே. அதுல என்ன பண்ணுவாங்க நீங்க? ஓகே, லைக் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நீங்க என்ன படிக்கிறீங்க? ஜாயின்ட்ஸ், போல்ட்ஸ், வெல்டிங். ஓகே சரி, ஓகே. ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம். சரியா? என்னென்ன டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு. இப்போ என்னென்ன டைப் ஆஃப் நம்ம ஜாயின்ட்ஸ்னு வரும்போது மேக்ஸிமம் நமக்கு மைண்ட்ல வருது லேப் ஜாயிண்ட், பெட் ஜாயிண்ட். இது ரெண்டு தான் நமக்கு மேக்ஸிமம். இதுதான் இந்த ரெண்டு டைப் தான். ஸோ அதே மாதிரி போல்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? டிசைன் ப்ரொசீஜர் இருக்கும். வீட்டுக்கு டிசைன் ப்ரொசீஜர் இருக்கும். அதே மாதிரி வெல்டிங்க்கு டிசைன் ப்ரொசீஜர் இருக்கும். அந்த டிசைன் ப்ரொசீஜரை கரெக்டாக அழகாக மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு எந்த சம் வந்தாலும் என்ன வேலை வந்தாலும் அழகாக எழுதிட்டு வந்துடும். ஆப்வியஸ்லி நான் படிக்கும்போது நானும் அப்படிதான் எழுதுனேன். நான் இல்லைன்னா சொல்லல. ஒன்ஸ் வெளியில வந்த பிறகுதான் அது என்ன எதுக்கு அப்படின்னு வேலைன்னு வரும்போது தான் கற்றுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அப்படிதான் கற்றுப்பீங்க எல்லாரும். ஸோ ஒரு வீடியோ இப்போ என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்ற வீடியோ, என்னென்ன ஜாயின்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத இருக்கும். அதை ஒன்ஸ் பாருங்க. புரியுதா? இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு எப்படி ஜாயின் பண்றாங்க அப்படின்றது ஒன்று சொல்றேன். ஜஸ்ட் பார்த்து designed easier, faster, and with superior quality. DS Component improves customers' business efficiency dramatically using artificial intelligence connection automation software, which is based on tankless structures. DS Component consists of 14 modules. Base plate component creates hinge-based plate connection and post connection. இப்போ இது வந்து base plate connection அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா?
அதாவது இந்த கனெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே நீங்க இப்ப டிசைன் பண்றீங்கல போல்ட் வெல்டிங் இது எல்லாமே வந்து பிராக்டிகலா சொல்லணும்னா ரயில்வே ஸ்டேஷன்ஸ் போயிருப்பீங்க இல்லையா? ரயில்வே ஸ்டேஷன்ல நமக்கு FOB கொடுத்துருப்பாங்க, ஃபுட் ஓவர் பிரிட்ஜ்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். ஸ்டீல்ல தான் இருக்கும் அது. அப்ப அந்த ஸ்டீல் நாங்க நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு வெளியிலலாம் எங்கேயும் போய் பார்க்கணும், நான் டவர் பார்க்கணும், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் இண்டஸ்ட்ரியல் அப்படிலாம் இல்லை. ஜென்ரலா அந்த FOB-யை பார்த்தாலே நம்மளுக்கு அதுல என்னென்ன ஜாயின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஃபவுண்டேஷன் தனியா போட்டிருப்பாங்க. ஸ்டீல் ஸ்ட்ரக்சருக்கு தனி ஃபவுண்டேஷன் இருக்கு. நம்ம கான்கிரீட் இப்போ கான்கிரீட் காலம் போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்காது. இதுக்கு உள்ள போல்ஸ் கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை வந்து போடுவாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி ஜாயின் பண்ணிருப்பாங்கன்னா ஒரு காலம் ஒரு பீம். ஓகேவா? இதை வந்து எப்படி ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை வந்து இந்த பேஸ் பிளேட்டை வந்து அது கூட போல்ட் போட்டு கனெக்ட் பண்ணிட்டு இதுக்கு பேர் வந்து ஸ்டிஃப்னர். சரியா? ஸோ இந்த ஸ்டிஃப்னர் அப்படின்றது லோடை வந்து டிஃபார்மேஷனை கண்ட்ரோல் பண்றது. டிஃபார்மேஷன்னா நம்ம பெண்ட் ஆகுது இல்லையா? லோட் ஃபோர்ஸ் நிறைய கொடுத்து அது பெண்ட் ஆகுது, அதுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றது. அப்ப அதை கொடுத்து அட்டாச் பண்ணிட்டு மேல இருக்கிறத அது கூட வெல்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்ப என்ன ஆகுது இதுல ரெண்டுமே வந்து வெல்டிங் ப்ராசஸும் நடக்குது பிளஸ் போல்ட் ப்ராசஸும் நடக்குது. ஓகேவா? அடுத்து பேஸ் பிளேட்ல இது செகண்ட் டைப். நம்ம மேல பார்த்ததுன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டிஃப்னர் கொடுத்து அட்டாச் பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டி அதாவது ஸ்டீலோட சைஸ் டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காலம் அதே மாதிரி பீமோட டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிஃப்னர் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்றது. ஓகே? Girder slice connection. Girder slice and bracket connection. Girder splice and bracket connection. Girder splice அப்படின்றது வந்து தனித்தனியா இருக்க ரெண்டு பீம். ஓகேவா? தனித்தனியா இருக்கிறத எனக்கு ஒண்ணா அட்டாச் பண்ணணும். இப்போ இங்க ஒரு பீம் இருக்கு அண்ட் இது ஒரு பீம். தனித்தனியா இருக்கிறத ஒண்ணா எனக்கு சேர்த்து ஒரே பீமா நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ஷன் தான் இந்த girder splice அப்படின்றது. சரியா? ஸோ அது இது கூட நான் கனெக்ட் பண்ணும்போது இங்க எனக்கு என்ன கனெக்ஷன் வரும் அப்படின்னா வெல்டிங் கனெக்ஷன் வரும். இங்க இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றது நான் போல்ட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்றேன். அதே நான் அந்த காலம் கூட ஜாயின் பண்றதுக்கு நான் வெல்டிங் ப்ராசஸ் யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு ஒரே ஒரு கனெக்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம் அப்படின்றது கிடையாது. சரியா? அடுத்தது வந்து ஸ்டிஃப்னர் உள்ள கொடுக்குறது. ஸ்டிஃப்னர் அப்படின்னு வரும்போது நம்ம ரோட்ல போறோம் இல்லையா? ஹைவேஸ்ல போகும்போது சர்வீஸ் ரோட் இருக்கும் சைட்ல. அதுலயும் சைட்ல அது போட்டிருக்கிறது ஸ்டீல்ல தான் போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த டிவைடர் மாதிரி போட்டிருக்கிறது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதுலயுமே வந்து பார்த்தோம்னா இந்த போல்ட் கனெக்ஷன் இதெல்லாம் வச்சுதான் அட்டாச் பண்ணிருப்பாங்க. சரியா? ஆனா இப்ப சில இடத்துல போய் வண்டி இடிக்குதுன்னா சீக்கிரமா அது பெண்ட் ஆயிரும். ஏன்னா அது ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் நிறைய ஆக்ட் ஆகுறதுனால சீக்கிரமா அது பெண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அது ஒரு ரோட்வே அப்படின்றனால அதுக்கு அவங்க ஸ்டிஃப்னர் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதுவே நான் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் அப்படி போகும்போது இல்லை எனக்கு ஒரு பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர் அப்படி போகும்போது அதோட ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த டிஃபார்மேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டிஃப்னர். ஸோ என்னோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிஃப்னர் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். சரியா? Girder slice and plate bracket connection are all girder splice moment components. Moment components are used on column splice connection and two column splice connection. So இது வந்து காலம் ரெண்டு காலமா நான் வந்து ஜாயின் பண்றது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா ரெண்டு பீம் ஜாயின் பண்ணோம் இல்லையா? ரெண்டு பீமை வந்து நான் ஸ்ப்ளைஸ் கனெக்ஷன் எப்படி ஜாயின் பண்ணனும்? சோ தனித்தனி காலமா ரெண்டு காலமா நான் ஜாயின் பண்றதுக்கு இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ பீமுக்குமே girder splice கனெக்ஷன் இருக்கு. அதே மாதிரி நான் காலமுக்குமே அந்த மாதிரி ஸ்ப்ளைஸ் கனெக்ஷன்ஸ் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வெல்டிங் process அதே மாதிரி ஸ்டிஃப்னர் இதெல்லாம் கொடுத்து தான் அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். சரியா? Of different sizes, able to join various end plate connections. Okay, end plate connection அப்படின்றது வந்து நம்ம ஜெனரலா கொடுக்கிறதோட பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றது. அதாவது இப்போ எனக்கு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரே இண்டஸ்ட்ரியல் ஏரியால கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல அதிகமா ப்ரொவைட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். end plate connection அப்படின்றது வந்து இது ஒரு பீம் ஒரு காலம் இல்லையா? சோ இத ஜாயின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிளேட்டை வந்து அது கூட வெல்ட் பண்ணிடுவாங்க. இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு process அந்த பீம் தான் அது கூட வெல்ட் ஆயிருக்கும்.
இது வந்து எனக்கு ஷியர் கெப்பாசிட்டிக்காக அந்த பிளேட்டை வெல்ட் பண்ணிட்டு இந்த கால் இந்த பீமை வந்து அது கூட போல்ட் போட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எண்ட் பிளேட் கனெக்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஷியர் பிளேட் கனெக்ஷன். ஸோ இது ரெண்டும் தான் மேக்ஸிமமா நம்ம யூஸ் பண்ற கனெக்ஷன்ஸா இருக்கும். Shear component can be used on single shear connection and double shear connection. So இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதுல வந்து நம்ம அந்த பிளேட்டை வந்து வெல்ட் பண்ணிட்டு காலமா அது கூட கனெக்ட் பண்ணிருக்கோம். இதுல டைரக்டா வந்து அந்த பீமை வந்து இது கூட வெல்ட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஜாயின் பண்ணுவாங்க. பீம் காலம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணி போல்ட் போடுவாங்க. ஸோ இது வந்து நம்மளோட நீட், அதாவது ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி எண்ட் பிளேட் கனெக்ஷனா ஷியர் பிளேட் கனெக்ஷனா அப்படின்றத அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கைண்ட்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்றது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல தான் மேக்ஸிமம் இருக்கும். சரியா? ஸோ இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல யூஸ் பண்றோம் அப்படின்றது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா ஷியர். நம்ம எந்த அளவுக்கு ஷியர் கெப்பாசிட்டி இருக்கு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல அப்படின்றத பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பெண்டிங் மொமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ்னு சொல்லி நான் ஒரு क्वेश्चन கேட்டேன் போ இல்லையா? ஸோ இப்போ சொல்லுங்க, பெண்டிங் மொமெண்ட்னா என்ன, ஷியர் ஃபோர்ஸ்னா என்ன? ரெண்டு சர்ஃபேஸ் கான்டாக்ட் ஆகிறப்ப ஏற்படக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான் ஷியர். கான்டாக்ட் ஆகும்போது ஏற்படக்கூடிய எஃபெக்ட் ஆகும். சரி, ஓகே. அப்போ பெண்டிங் மொமெண்ட்னா இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பெண்டிங் மொமெண்ட்னா Using the side plate system speeds up the steel fabrication and erection processes and reduces the overall cost of construction. With the side plate system, as with all other structural systems, the field erection process begins by first confirming that the anchor bolts and elevations are set correctly, then erecting a series of molded frame columns. Side plate columns are typically 2 stories, but can be either 1 or 3 stories as well, depending on the project's specific design requirements. The columns arrive at the site with the side plates and top supporting deck angles already attached to the column. In addition, a temporary construction aid has been welded on the bottom edge of the side plates at the shop in order to maintain the required clear distance at the top edge of the side plates, which allows the installation of the molded frame beam. Using industry standard techniques such as a lifting lug or a pair of chokers as shown here, lift the column from the ground and into position. A column will typically have either 1 or 2 molded frame beams framing into the side plate connection, referred to as one-sided or two-sided side plate connection. Care should be given to one-sided connections and properly rigging the column, as the center of gravity will likely be slightly off from the column's center line. Molded frame beams have a top cover plate and a pair of bottom angles. The top cover plate bolt holes are horizontally slotted for ease of bolt installation. 1 or more beams can be lifted into position. Depending on project conditions, typically 1 connector at each end of the beam will receive the beam, or in some cases, both connectors will be at one end. The connectors will guide the beam down in between the side plates. A properly shop-installed temporary construction aid at the bottom of the side plates is what makes it possible for a smooth beam installation. Next, quickly install 2 of the top bolts at each end prior to releasing the crane. Smooth beam installation. Next. இத கனெக்ட் பண்றாங்கல போர்ட் போட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து லக் ஆங்கிள்னு படிச்சிருப்பீங்க கரெக்ட்டா? சோ அத வந்து வெல்ட் பண்ணிருவாங்க. இது கூட இது வெல்ட் பண்ணாதான் இது மேல அந்த காலம் எடுத்துட்டு போய் பீம் எடுத்துட்டு போய் அது கூட அவங்க கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? சோ இதுல நம்ம அந்த அனிமேஷனா பார்த்தது அப்படின்றது முன்னாடியே அவங்க என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ், இப்போ எனக்கு இந்த காலம்க்கு இந்த இடத்துல இந்த ஜாயின் தேவைன்னா
அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பீம் அவங்க அது கூட போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ரெக்டாங்கிள் அவங்க கொடுத்து பண்ணும்போது இந்த பீம் எடுத்துட்டு போய் கனெக்ட் பண்ணி அந்த போல்டிங் ஒர்க் முடிச்சுடுவாங்க. ஸோ ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும்போது இந்த மூணுமே, அதாவது எனக்கு போல்ட் தனி, ரிவிட் தனி, வெல்டிங் தனி அப்படின்னு தனித்தனியாக பண்ணுற ப்ராசஸ் இல்லை. எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும், நான் கிரியேட் பண்ணணும் டோட்டலாக அப்படின்னா இந்த மூணு விஷயமே அங்கே எனக்கு அல்டிமேட்டாக கம்பைன் பண்ணி தான் நடக்கும். ஒரு விஷயம் இது நடந்தால், வெல்டிங்கிற விஷயம் நடந்தால் தான் நான் போல்ட் போட முடியும் அப்படின்ற மேஜர் காஸ்ட் அங்கே எனக்கு இருக்கும். ஓகேவா? Next, quickly install 2 of the top bolts at each end prior to releasing the crane. With molded frame columns and beams installed, the next step is to stuff all of the A490 bolts through the vertically slotted holes in the side plate and the standard holes in the angles. The number of bolts required at each end is typically dependent on the weight of the beam, with most projects averaging about 12 to 16 bolts per beam end. The most commonly used bolt diameter is 1 1/8 inches. The temporary construction aid at the bottom of the side plates should be removed at this stage. Once the building is plumbed, bolts are now ready to be tightened. The field bolting installation of a side plate connection is now complete, and decking can be fully installed. It should be noted that column splices are specified by the engineer of record. To preclude concrete from flowing through the beam to column gap when pouring the floor, the general contractor will typically install a light gauge metal strip across the gap and spot weld as shown. For projects that require fireproofing, standard sprayed-on fire-resistant material shall be applied to side plate connections. The thickness shall be just like that of a plank or tube column section, with a constant wall thickness using the thickness of the side plate. The contractor should install some type of backing, such as a light gauge metal strip, between the side plates and the beams wet, so as not to fill in this void behind the side plates with fireproofing. Thank you for it. புரிஞ்சுதா? எப்படி, அதாவது நம்ம அனிமேஷனா வந்து பார்க்கறதுக்கு தாண்டி ரியல் டைம் கன்ஸ்ட்ரக்ஷனா எப்படி இருக்கும் அப்படின்றது பேசிஸ் தான். ஸோ அவங்க ஒரு நீட் கேட்ட மாதிரி வெல்டிங் ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு கனெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம டெக்னிக்கல்குள்ளே போகலாம். இதே கைண்ட் ஆஃப் இந்த பில்டிங், இப்போ அவங்க அந்த மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க இல்லையா, பீம்ஸ், காலம்ஸ் இதெல்லாம் அட்டாச் பண்ணி. ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா டிசைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டீட்டெயிலிங், என்ன டைப் ஆஃப், என்ன சைஸ் ஆஃப் போல்ட் இருக்கணும், அதுக்கும் ஒரு போல்ட்டுக்கும் இன்னொரு போல்ட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கணும், இது எல்லாமே நம்ம டிசைன் பண்ணுறது தான் டெக்னிக்கலாக பார்ப்போம். சரியா? இன்னும் சொல்ல போனால் அட்வான்ஸ்டு மொத்தமாக இப்போ இதுக்கு முன்னாடி அப்படின்றது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம ஊரில் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப பெருசாக வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. எங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ். சரியா? ஏன் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்குறாங்க, ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் இப்படி வரும்போது கான்கிரீட் நம்மளுக்கு இப்படி போகுது. ரீசன் டிஃப்ரென்ஸ். ஈஸி கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஈஸி கன்ஸ்ட்ரக்ஷன். வேற ஏதாவது ஹை ஸ்ட்ரென்த். அப்போ கான்கிரீட் எல்லாம் ஸ்ட்ரென்த் இல்லையா? ஃபாஸ்டர், வேற சீக்கிரமா முடியும் அப்படின்ற பேசுறா. ஓகே, வேற ஃபர்ஸ்ட் விஷயம், அப்ராட் அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்றதெல்லாம் கம்மி. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இப்போ இவர் சொன்னார் இன்னொரு விஷயம்னா ஈஸியர், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஈஸியர் அப்படின்னாங்க. இன்னொன்று எக்கனாமிக்கல். ஓகேவா? இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷன் வரும்போது நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல கட்டுறதுக்கும் நம்ம மண் வேலைக்கும் ஈக்குவல் ஆயிடும். இப்போ நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்றது அதிகமா இருக்கு நம்ம கிட்ட. இதே வெளிநாடுல போகும்போது அவங்க கிட்ட நேச்சுரல் ரிசோர்சஸ்ன்றது கம்மி. ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்றது வுட்டு இல்லைன்னா ஸ்டீல் அந்த மாதிரி போயிடுவாங்க. நம்ம கிட்ட இன்னும் கல், மண் இதெல்லாம் கிடைக்குது நம்ம ஊர்ல. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு அதிகமா இருக்கு. ஒன்ஸ் இது எப்ப நம்மளுக்கு கிடைக்காது, நேச்சுரல் ரிசோர்சஸ்ல கை வைக்க முடியாதுன்னு ஆகுதோ, அப்ப நம்மளும் என்ன ஆகணும் அப்படின்னா அதே மாதிரி கன்வர்ஷனுக்கு தான் போகும். பட் இப்போ வரையும் அந்த ஸ்டேஜ் வரல. இன்னொரு விஷயம், ஹை ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது ஒரு
நார்மலா நம்ம ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு ஹைட் எவ்வளவு இருக்கும், இண்டஸ்ட்ரியல் பில்டிங்க்கு ஹைட் எவ்வளவு இருக்கும்? 3 மீட்டர். ஓகே, இண்டஸ்ட்ரியல் போகும்போது எப்படியோ அதை விட நமக்கு அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ டிஃபால்ட்டா ஸ்டாண்டர்டா வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங் எப்படி போகும்போது 10 feet சொல்லுவோம். ஓகேவா? 10 feet வந்து சொல்லுவோம். அதே இண்டஸ்ட்ரியல் போகும்போது 13 feet or above 15 feet அப்படி ரைஸ் பண்ணுவாங்க. ஒரு காலமே அந்த அளவுக்கு ரைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு எது ஈஸியரா இருக்கும்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஈஸியரா இருக்கும் இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது. ஓகேவா? இப்போ சொன்னாங்க அந்த என்ன ஒரு இன்சிடென்ட் ஒரு வேற ஏதாவது ஹசார்டஸ் அந்த மாதிரி கிரியேட் ஆனாலும் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் எதை பேஸ் பண்ணிருக்கு, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் எதை பேஸ் பண்ணிருக்கு, எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க? இப்போ நீங்க வேல்யூஸ் கண்டுபிடிப்பீங்கல்ல ஸ்டீல் டிஎஸ்எஸ்ல என்ன மாதிரி வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? நம்பர் ஆஃப் போர்ஸ் டிஎஸ்எஸ் ஓகே. அதே நம்ம டிஆர்சி போகும்போது ஏரியா ஆஃப் தி ரெயின்ஃபோர்ஸ்மென்ட், பெண்டிங் மொமெண்ட் இந்த பேசிஸ்ல கண்டுபிடிக்கிறோம். அப்படிதானே? எல்லாம் இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் புரியாதீங்க கவனிக்கலன்னா. ஓகேவா? ஏன்னா நம்ம இப்போ டிஎஸ்எஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டிஎஸ்எஸ்ல இந்த கான்செப்ட்ஸ்லாம் படிக்கிறோம் அப்படின்றத நம்ம தெரியுமே தவிர்த்து இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, வெளியில போனா எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஓகேவா? ஆப்வியஸ்லி எந்த விஷயமா இருந்தாலுமே வெளியில போகும்போது நம்மளுக்கு புதுசாக தான் இருக்கும். சரியா? இது இல்ல ஜஸ்ட் உங்களுக்கு ஒர்க் ஷாப் போறீங்க அப்படின்ற ஸ்டேஜ்ல யோசிக்காத. இன்னும் 1 இயர் இந்த நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் இருக்கு இல்லையா உங்களுக்கு, அந்த 1 இயர் வந்து டிசைன் ப்ராஜெக்ட், மெயின் ப்ராஜெக்ட் இப்படியே போயிடும். நம்ம அந்த 1 இயர்லயும் அதெல்லாம் கடற்கடை முடிக்கணும். முடிச்சுட்டு வெளியே போகும்போது தான் கத்துட்டு இருக்கலாமோ விட்டோமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன், வெளில போயிட்டு கொஞ்சம் இப்படி ஃபீல் பண்ணேன், நம்ம படிக்கும்போது சரியா படிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வெளியில போய் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் கத்துக்கிட்டது தான். நம்ம வேலை பார்க்குற இடத்துல என்ன சொல்லி தராங்க அப்படின்றத பேஸ் பண்ணி கத்துக்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கோட் புக் ரிலேட்டடா ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா? கோட் புக் யூஸ் பண்றீங்களா? என்ன கோட் புக் யூஸ் பண்றீங்க? IS 800 DRCக்கு சரி ஓகே. எதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணிருக்கீங்க? IS 800 இப்போ எதுக்கு யூஸ் பண்றீங்க? ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் மேன் அதெல்லாம் யூஸ் பண்றீங்க. அதுதான் நான் கேக்குறேன். ஸ்டீல் டேபிள் யூஸ் பண்றீங்களா? ஸ்டீல் டேபிள்ல என்ன யூஸ் பண்றீங்க? அது ஏதோ பேசிச்சுட்டே இருக்கீங்க, அது என்ன சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுல என்ன விஷயம்? இல்ல நீங்க சொன்னா எல்லாருமே சிரிப்பாங்கல்ல, அதனால ஆரம்பம் இல்ல. சரி ஓகே, கொஞ்சம் அமைதியா இருங்க. சரியா? ஸோ IS 800 ஸ்டீல் டேபிள்ல யூஸ் பண்றீங்க. ஸ்டீல் டேபிள்ல என்ன வெரிஃபை பண்ணீங்க? என்ன காம்பனன்ட் கான்செப்ட் செக் பண்ணீங்க? ஏரியா. எதுக்கு ஏரியா? ஸ்டீல் செக்ஷன். சரி ஓகே. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க அந்த ஸ்டீல் டேபிள், கோட் புக் இதெல்லாம் என்ன விஷயம் நீங்க அதை ரெஃபர் பண்றீங்களோ அது எல்லாமே இது உள்ள இருந்து நம்ம எடுப்போம். சரியா? இப்போ நான் ஒரு கிரிட் வந்து இப்போ ஒரு பிளான்ல வந்து நான் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் போடணும் அப்படின்னா நம்ம எப்படி ஆட்டோகேட் படிச்சிருக்கீங்களா? ஆட்டோகேட்ல பிளான்ல எப்படி நம்ம இந்த ஒரு ரூமுக்கு வந்து இவ்வளவு ஃபீட் அப்படின்ற மாதிரி மெஷர் பண்ணி போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பிளான்க்கு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத என்ன பண்ணிக்கணும்னா கிரிட் பேசிஸ்ல கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு காலம் டு இன்னொரு காலம் எவ்வளவு ஸ்பேசிங் இருக்கணும் அப்படின்றத கிரிட் பேசிஸ்ல கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்ப எனக்கு இந்த கிரிட் பேசிஸ்ல எல்லா வேல்யூஸும் கொடுத்து அந்த கிரிட்ஸை வந்து என்ன பண்ணிக்க முடியும்னா ரெடி பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருக்கீங்க, டிஆர்சி பார்த்துருக்கீங்க இல்லையா? அதுல வந்து பெண்டிங் மொமெண்ட்னா என்ன, ஷியர் ஃபோர்ஸ்னா என்னன்னு கேட்டேன். பெண்டிங் மொமெண்ட்னா டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் சொன்னீங்க. ஓகேவா? அடுத்து வந்து பீம்ஸ். இது எல்லாமே அடுத்து என்ன ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுப்பாங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், 3 இயர்ஸ்ல என்ன கற்றுக்கிட்டீங்கன்ற ஒரு கொஸ்டின் கேட்டேன். டிசைன் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து காலேஜ் சேர்ந்துட்டோம்னா ஜாலியாக போயிடும். நம்ம 12th என்ன படிச்சோமோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இப்படியே வந்துடும். செகண்ட் இயர் கோர் டிபார்ட்மெண்ட்ல வருவோம். அப்பதான் கோர் டிபார்ட்மெண்ட்
செகண்ட் இயர் போயிடும். தேர்ட் இயர்ல தான் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்றதை யோசிப்போம். ஃபைனல் இயர்ல தான் சிவில் இன்ஜினியரிங்னா என்னன்றதை கற்றுப்போம். அது கற்றுக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாம் முடிச்சுட்டு பாஸ் அவுட்டாக வெளில போயிடுவோம். கரெக்டா? சரி, ஓகே. சைட் ஒர்க் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. மேக்ஸிமம் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சோன்னா பசங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா ஓடி போய் ஏதாவது வேலையில் உட்காந்துட்டா சாமி அப்படின்னு ஓடுறது வந்து சைட் இன்ஜினியர் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி கேர்ள்ஸ் ப்ரிஃபரபிள் டிசைனிங்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு கிடைச்சிடும், அதில் போய் நம்ம உட்காந்துருவோம். ஓகேவா? ஸோ சைட்ல வந்து நீங்க போகும்போது அங்க நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, ஏதாவது உங்களுக்கு புரியுமா? ஏன்னா நம்ம என்ன படிச்சோமோ டிஆர்சின்னு சொல்லி ஒரு விஷயம் படிப்போம். ஓகேவா? டிஆர்சில என்னெல்லாம் படிச்சோம்? பிளா 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 கத்தாதீங்க எல்லாரும். யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. அதுக்கப்புறம் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் ப்ரொவைட் பண்ணணும். புரியலமா? ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். சரி, ரெயின்ஃபோர்ஸ்மென்ட், டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் படிச்சிருக்கோம் இல்லையா? அதுல ஸ்டிரப்ஸ்னு சொல்லி ஒன்று படிப்போமா? ஸ்டிரப்ஸ். நீங்க அமைதியா இருங்க. ஸ்டிரப்ஸ்னா என்ன? எனக்கு பசங்க கிட்ட இருந்து ஆன்சர் சைட் இன்ஜினியரா நீங்க போய் நான் முடிச்சிட்டா அப்புறம் நீ பேசுங்க. சைட் இன்ஜினியரா போகிறது நீங்க தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தான் அதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் மேக்ஸிமம். ஸ்டிரப்ஸ்னா என்ன? ஓகே. அப்ப காலம்க்கு அடுத்தது பேரு ரூஃப் ஸ்லாப்க்கு ரூஃப் டிஸ்ட்ரிபியூஷன். சரி, இப்ப டிஎஸ்எஸ் படிக்கிறீங்கல்ல, டிஎஸ்எஸ்ல இந்த மாதிரி என்னென்ன டர்ம்ஸ் டிஎஸ்எஸ்ல படிக்கிறீங்க? பிட்ச் டிஸ்டன்ஸ், எட்ஜ் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரிலாம் படிக்கிறீங்களா? இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ அவங்க இந்த காலம்ஸ் இதெல்லாம் பிளேஸ் பண்றாங்கல்ல, ஸோ இதுக்கு அவங்க இப்போ நான் சொன்னேன் ஜாயின்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு. அந்த ஜாயின்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணும்போது இதெல்லாம் கொடுத்து தான் அந்த ஜாயின்ஸ் எல்லாம் நம்ம பிளேஸ் பண்ண முடியும். அதாவது நீங்க இப்போ அரை மணி நேரம் உட்காந்து ஒரு டிசைன் சால்வ் பண்றத இதுல வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். இதுதான் டிஸ்டன்ஸ் அப்படின்றது. ஓகேவா? இவ்வளவு வேல்யூஸ் இருக்கு அப்படின்றத நான் டிசைன் பண்ணி டீடைலிங் கொடுத்து முடிக்க முடியும். ஓகே? என்ன பார்ப்போம் அதுல? டவுசி இப்படில ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இது என்ன, அது என்ன? அது எதை பொறுத்து இருக்கும்? இந்த வேல்யூ, இந்த டவுசில கண்டுபிடிக்கிறீங்க, அது என்ன வேல்யூ? அதோட ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும்ல. இப்போ பிஎம்னா நான் பெண்டிங் மொமெண்ட், எஸ்எஃப்னா ஷேப் ஃபோர்ஸ், அந்த மாதிரி இதுக்கு என்ன வேர்ட்? ஓகே. சரி, இப்போ ஒரு ஆன்சர் சொன்னாங்க. லைக் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கான்கிரீட் ஃபுல்லாகவே பெண்டிங் மொமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம அனலைஸ் பண்ணுறது எல்லாமே இருக்கும். அதில் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்றது கம்மியாக இருக்கும். ஏன்னா எனக்கு அதில் ஆக்ட் ஒரு லோட் கொடுக்குறேன் அப்படின்னா கான்கிரீட் பொறுத்த வரையும் பெண்டிங் மொமெண்ட், ரிஃப்ளெக்ஷன் இதை பொறுத்து தான் பேசஸ் அதிகமாக இருக்கும். அதே எனக்கு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு வரும்போது இதில் பெண்டிங் மொமெண்ட்ன்றது கம்மி, ஷியர் ஃபோர்ஸ், ஷியர் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் ஜாஸ்தி. அதை பொறுத்து தான் நம்ம இந்த டவுசி இந்த வேல்யூலாம் கண்டுபிடிக்கிறது. ரீசன் என்ன அப்படின்னா அதில் லோட் அப்ளை பண்ணும்போது அந்த பெண்டிங் மொமெண்ட் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு விஷயம் உள்ள ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் கான்கிரீட் போட்டு எனக்கு அது பெண்ட் ஆகி உள்ள ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பெண்ட் ஆகி ஸ்ட்ரக்சர் பெண்ட் ஆகி பிரேக் விழுந்து அதுக்கப்புறம் உடஞ்சாதான் எனக்கு அது பேஸ் பண்ணி வரும். அதே ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு ஃபுல்லாகவே ஷேர் தான். லோடு ஆக்ட் ஆகுற வரையும் இப்போ அந்த ஜாயின்ஸ் எல்லாம் கொடுக்குறோம், அதில் எவ்வளோ லோடு ஆக்ட் ஆக முடியுமோ அவ்வளோ லோடு ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பொசிஷன்ல அது தாங்காது அப்படின்றப்ப பிரேக் ஆகிடும். அதில் பெண்ட் ஆகிறதுக்கோ பெண்டிங் மூமெண்ட் அக்கர் ஆகிறதுக்கோ எந்த வாய்ப்புமே இல்லை. அதோட லோடு எவ்வளோ அது தாக்கு பிடிக்க முடியுமோ அவ்வளோ தாக்கு பிடிக்கும். ஒரு பாயிண்ட்ல ஃபெயிலியர் உடஞ்சிடும். அது ஸோ இது எல்லாமே ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷியர் அப்படி பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இவங்க இந்த காலம் ஸ்டீல் காலம்ஸ், அதே மாதிரி ஸ்டீல் பீம்ஸ். சரியா? இதுக்கு என்னென்னலாம் எடுத்தாங்க நீங்கள் படிக்கிறீங்களா? ஐஎஸ்ஹெச்பி, ஐஎஸ்ஜேபி, ஸோ அதெல்லாம் வந்து அசைன் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கணுன்றதை அசைன் பண்ணிட்டாச்சு. என்ன மெட்டீரியல் வேணும், மெட்டீரியல் நான் எதில் போய் பார்க்க சொன்னேன்? உங்களை எங்கே போய் பார்க்க சொன்னேன்? 13-14 பேஜில் போயிட்டு செக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் அசைன் பண்ணி அவங்க கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பிளேட்டு. ஸோ வாட் எவர் மேபி நம்ம ஸ்டீல் காலம்ஸ், ஸ்டீல் அந்த ஸ்டீல் இரெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பிளேட்
ஸோ அந்த பிளேட் அசைன் பண்ணி பிளேட்டுக்கு என்ன திக்னஸ், அதுக்கு என்ன மெட்டீரியல் அப்படின்றத அதில் அசைன் பண்ணிப்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலிங் சாஃப்ட்வேர். சரியா? டீடைலிங்னா அனாலிசிஸ்னா என்ன? கட்டலாமா அப்படின்றத அனாலிசிஸ் பண்றோம். கரெக்டா? சரியா? அப்ப அதை கட்டலாமா வேணாமா அப்படின்றத அனாலிசிஸ் பண்றது வேற. நான் இப்போ இதெல்லாம் கட்ட போறேன்னு எனக்கு ஓகே ஆயிடுச்சு. அப்ப அது எப்படி இருக்கணும்? நம்ம 3D மாடலிங்னு ஒரு விஷயம் இருக்கு. ரிப்பீட் 3ds max இதெல்லாம் வந்து இந்த டீடைலிங்லாம் இருக்காது. இந்த வீடு பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கணும், வெளியில இருந்து பார்க்க இந்த வீடோ இல்ல அபார்ட்மெண்ட்டோ வாட்டர் மேபி அது எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் ஜஸ்ட் அதில் ரேண்டமா டிசைன் பண்றேன் 3D மாடலிங்ல. பார்க்க எனக்கு எவ்வளோ அழகா, பட் அதுவுமே வந்து நான் ஏனோ தானோலாம் டிசைன் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு மெட்டீரியல் அதில் அப்ளை பண்றேன் அப்படின்னா அந்த மெட்டீரியல் மார்க்கெட்ல அவைலபிளா இல்லையா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம சாஃப்ட்வேர் படிச்சிட்டோம், ஸோ வெளில போனோன்னா நான் அதில் டிசைன் பண்ணிடலாம், ரெவிட்ல நான் 3ds max டிசைன் பண்ணி கொடுத்துடலாம், எனக்கு தெரியும் அப்படின்லாம் இல்லை. அதில் டிசைன் பண்ணுறோம், 3D மாடலிங்ல ஒரு விஷயம் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா, ரெவிட்ல ஒரு வீடே கட்டி கொடுக்கணும், டிசைன் பண்ணி தரேன் அப்படின்னா, அப்போ அந்த ரெவிட்ல வந்து பண்ணி கொடுக்குறப்போ ஒரு மெட்டீரியல் பெயிண்டோ இல்லை இந்த ஸ்டோன் ஒர்க் டைல்ஸ் ஒர்க்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லையா, நம்ம சுற்றி இருக்க இடத்துல கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் யோசிச்சு தான் நான் கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்லையும் நான் இப்போ ஒரு போல்ட் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறேன் இல்லை வெல்டிங் கனெக்ஷன் கொடுக்குறேன், அது என்னோட ஏரியாவுக்கு அது பாசிபிளா இல்லையா, நான் கொடுக்குற கனெக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியுமா முடியாதா சாயில் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண முடியும், அதில் டீடைலிங் கொடுக்க முடியும். சரியா? ஸோ கிட்டத்தட்ட அது நம்ம ரேண்டமாக பண்ணுற மாடலிங்கை இங்கே டீடைலோட பண்ணுறோம். சரியா? ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு வரும்போது எனக்கு அந்த ஸ்டீல் காலம்ஸ் எப்படி இருக்கணும், அதே மாதிரி பீம்ஸ் எப்படி இருக்கணும், பிளேட் எப்படி இருக்கணும், இதெல்லாம் பாசிபிளா, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்குமா இருக்காதான்றதையும் செக் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ண முடியும், டீடைலிங் கொடுக்க முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அவங்க பிளேட் திக்னஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த எல்லா ஃப்ளோருக்குமே கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்க்க போறது அப்படின்றது வந்து ஜாயின்ட்ஸ். சரியா? கனெக்ஷன்ஸ், என்ன டைப் ஆஃப் கனெக்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும், அதில் என்ன டைப் ஆஃப் போல்ஸ், இது எல்லாமே பிச் டிஸ்டன்ஸ், எட்ஜ் டிஸ்டன்ஸ், இது எல்லாமே. சரியா? இப்போ அவங்க ஸ்டீல்ல வந்து இவ்வளோ டைப்ஸ், இதில் இன்பில்ட்டா என்ன அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ், இது எல்லாமே இதுல இன்பில்ட்டா இருக்கு. அப்ப நமக்கு தேவையான விஷயத்தை என்ன பண்ணிக்கலாம், இதுல இருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஆனா அதை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். சரியா? அது தெரிஞ்சாதான் இதுல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், செலக்ட் பண்ணி எடுத்து பிளேஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? சோ இப்போ இது வந்து யூஎஸ் பேஸ் பிளேட் அப்படின்றது வந்து பேஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். சரியா? ஸ்ட்ரக்சர்ல அது கூட வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க, லோட் பியரிங் அந்த டிஃபார்மேஷனுக்காக. சரியா? அந்த ஸ்டிஃப்னஸ்ல வந்து சாம்பர் பண்ணிருக்காங்க. தெரியுதா? மேல சாம்பர் பண்ணிருக்காங்கல்ல. சாம்பர்னா என்ன தெரியுமா? சாம்பர் ஷார்ப் எண்டை கட் பண்றது தான் சாம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அது எதுக்குன்னா ஃபார் சேஃப்டி ப்ராசஸ். சரியா? இது அப்படியே நான் என்ன பண்ணலாம், அது கூட எடுத்துட்டு போயிட்டு வெல்ட் பண்ண முடியும். மேல அது ஷார்ப்பா இருக்கு அந்த எட்ஜஸ் அப்படின்னா அந்த சேஃப்டி ப்ராசஸ் அப்படின்றதுக்காக தான் அதை மட்டும் சாம்பர் பண்ணுவாங்க. சரியா? சாம்பர் பண்ணி அதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத கொடுத்து நான் என்ன பண்ணிக்கலாம், அதில் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இதோட நீட் என்ன, இதுக்கு என்ன நீடு, இதுக்கெல்லாம் என்ன இதுல இப்போ இந்த டீடைலிங்லாம் இதுக்கு முன்னாடி நான் எதில் பண்ணலாம்னா ஆட்டோகேட்ல பண்ணலாம். ஆட்டோகேட்லனா இப்படி உட்காந்து நான் கொடுத்துட்டு இருக்க முடியாது, வரையணும். Next. Yeah, this is what the sinusoidal signal. Next, simply exponential. Quickly go through it. Complex exponentials. Next, yeah, LTE system. Okay, next. Okay, so linear system already explained. You have to verify superposition theorem. Next. Okay, for example, the given system x of n plus x of n minus 1 is a linear or non-linear. It's a linear. Suppose very simple to identify some constant is suppose x of n plus 7. Like linear or non-linear. Y of n is equal to x of n plus 7. Linear or non-linear? No. Simply you can say, if
find x1 of n, give input x1 of n and give x2 of n, what is the answer you are getting? You will get x1 of n plus x2 of n plus 14 ones, right? Other side x1 of n plus x2 of n plus 7. So if they are not equal. So the moment if you find constants are added in that term, simply you can take a decision, it is going to be a non-linear system. Non-linear system. Okay. For example, next. Yeah. Next. Causal system, stable system. Next. Yeah. Next. Yeah. So this is what the input-output relationship is. Yeah. This is what is that equation? X of k, del of n minus k started with that, and finally you are having what? X of n minus k into h of k. So x of n convolved with h of n. Next. So properties of LT system. Next. Yeah. So here I'm going to spend time. Okay. Please listen carefully. It's a very important topic. So digital filter is available in our fourth unit. Okay, filter design, digital filter design. Okay. There are two types of digital filter design. One is IAR filter design, another one is FIR filter design. Okay. Finite impulse response. FIR means finite impulse response. Okay. IAR means infinite impulse response. Okay. There are two types of digital filter design. Okay. Both are available in your syllabus. Okay. IAR and FIR. Okay. Now practically, which filter people are using means FIR filter now. Okay. Earlier, okay, 20 years, 10 years, 15 years back, the people have used only IAR filter. Okay. So what are the advantages, what are the disadvantages of IAR filter? That's very important. So FIR, the name is finite impulse, you will have a limited n number of impulses. Okay, for example, is going to be limited impulses. Okay. Whereas infinite impulse response is going to be infinite instant. Okay. So since that the IAR filter is possible to design using analog filters, okay, the complexity is going to be very low. So because already well-defined tabular columns are available for analog filters. Okay. For example, if I wanted to achieve some frequency response, okay, frequency response. If you use IAR filter, definitely you get a less number of orders than the FIR filters. So complexity again low for IAR filters. Okay, complexity low. Okay, but now people are using FIR filter. Why? Because the complexity is low. Because suppose the FIR filter required 100 order means, then IAR filter required only second order or fourth order filter. Okay, but still people are going for FIR filter. Because FIR filter provides very important two properties, advantages. Okay, the FIR filter is always stable filter. Okay, FIR filter is always, FIR system is always stable system, always stable. Okay, and it is very easy to achieve linear phase. Another important linear phase. Okay, so IAR filters, if folds are lies inside the unit circle in the Z domain, then it is going to be stable. Otherwise, it is not carried. But FIR filter is always stable. That is what very important. Okay. So how to design? But suppose I want to, for example, you take a ECG signal with 6 GHz line noise. 6 GHz line noise. So you will have ECG signal and 6 GHz line noise is getting added with that. I wanted to remove that 6 GHz signal. Then definitely I need to use what? Filter. Okay. Suppose the signal you are having modulated signal, for example. Okay. The signal 0 to, okay, you are having the spectrum occupied 0 to 200 kilohertz. Okay. I wanted to filter 100 kilohertz to 200 kilohertz signal, for example. We wanted to filter 100 kilohertz to 200 kilohertz. Okay, I want to take 0 to 100 kilohertz signal only.
then you have to use what low pass filter. You have to cutoff frequency is going to be 100 kHz. Pass what? 0 to 100 kHz. Suppose I want to take 50 kHz, 100 kHz. Then I have to remove 0 to 50 and 100 to 200. What you have to use? Band pass filter. Only the band you have to pass. Okay, suppose that band you have to reject. You have to use what? Band reject filter. Correct? High pass filter. I don't want 0 to 100 kHz. Okay, 100 kHz to some 200 final end frequency I need. Then I am supposed to use what? High pass filter. Okay. So this is the conventional 4 different types of filters. One is low pass filter, high pass filter, band pass filter, band stop filter. Okay. So some arbitrary filter also may be required. For example, you band pass filter means you will have only one band. Okay. Suppose I wanted to take multiple bands. For example, 0 to 200 Hz. Okay. I need to take 0 to 10 Hz. Okay. Then I have to remove 10 to 20 Hz. And I have to take 20 to 30 Hz. Then I have to remove 30 to 50 Hz. Then I have to take another band. It won't come under a conventional way because I'm having multiple bands. Some arbitrary filter design. Okay. So these designs are very, very simple. Arbitrary filter designs are very, very simple in FIR filter. Okay. Whereas conventional filter design is simple in IR filter, but it is possible to design any arbitrary frequency response. Okay, using what? FIR. Okay. So now quickly I will go through what is FIR. So FIR filters, properties of FIR filters. FIR filters are always stable. Okay. FIR filters with exactly linear phase can easily be designed. Okay. And FIR filters can be realized in both recursive and non-recursive. That is another important thing. Okay. Okay. FIR filters are free of limit cycle oscillations. Then the quantization error. Okay. And next. So you take first ideal. I will define what is meant by ideal filter. For example, ideal low pass filter. What is meant by ideal low pass filter? If you have a zero transition, what is that? Zero transition. And if you have a gain 1 flat pass band and flat stop, then it is going to be what? Ideal. It is going to be ideal low pass filter. Okay. Okay, the moment if I say ideal, then it is possible to practically realize. It is not possible to what? Practically realize. I am not going to design this filter, it is not possible. It is not possible to design. Okay, so if I take this low pass filter, okay, with the cutoff frequency of some omega c, okay, you take an input signal, okay, and if you pass through this filter, okay, what is your output? What is your output? What is your output? In time domain, this is what your h of e power j omega. Okay, time domain, equivalent, inverse, discrete time Fourier transform you apply. Okay, you will get h of n, correct? System equals to 1. Your input signal are convolved with your h of n. Okay, that is what your output. So this is going to filter output. How can I say this is a filter output? What happened in the frequency domain? What happened? For example, 80%, 70% of the people வந்து எல்லாருமே வந்து என்ன ஒரு கான்செப்ட் வச்சிருப்பீங்கன்னா மகப் பண்ணி எழுதிடணும் அப்படின்றது. ஏன்னா நமக்கு எல்லாமே ப்ரொசீஜர்ஸ், டிசைன் பேப்பர்ஸ் எல்லாமே ப்ரொசீஜர் தான் இருக்கும். யாருமே அந்த டிசைன் பேப்பரை புரிஞ்சு படிக்கவே மாட்டோம். நம்மளுக்கு கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ப்ராக்டிக்கல் கம்பேரிசன் வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்போ டிஆர்சி எடுத்துக்கோ, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீடைலிங். அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எத்தனை கம்பி கட்டுறது, அதுதான் விஷயமே. ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா சைடில் கம்பி கட்டுறது அப்படின்றது தான் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அது எத்தனை எம்எம் கம்பி கட்டணும், அது எவ்வளோ ஸ்பேசிங் இருக்கணும், இதுதான் நீங்கள் படிப்பீங்க, இதுதான் டிசைன் பண்ணுவீங்க. அதுக்கு ஏரியா ஆஃப் ஸ்டீல், ஏஎஸ்டி இதெல்லாம் கண்டுபிடிப்போம், இதுதான் படிப்பீங்க. ஆனால் அது வந்து நம்மளுக்கு அதை இப்படி யோசிச்சோம் அப்படின்னா அது சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் இந்த விஷயத்தை தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சா அப்படின்னா அது சிம்பிளாக இருக்கும். எவ்வளோ பேர் வீடு கட்டுற போகிறப்போ ஒரு வீடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதில் என்ன நடக்குதுன்னு தினமும் நோட் பண்ணியிருப்பீங்களா, நின்று பார்த்துருப்பீங்களா? ஏன்னா வீடு அந்த ஃபவுண்டேஷன் ஒர்க் ஆரம்பிக்கிறப்ப பார்த்துருப்போம், அந்த வழியாக தான் தினமும் போவோம், தினமும் வருவோம். அப்புறம் ஒரு நாள் பார்த்தா திடீர்னு அதுக்கு வந்து பூஜை போட்டு கிரக பிரவேசனம்
மைக்கு கொடுத்து ஆன்சர் பண்ணுன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்றத இப்ப கேள்வி. அந்த கேள்வியை தான் உங்கள்கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல தான் இப்ப இருக்கும். அதை எப்படி படிக்கணும்ன்றதான் உங்ககிட்ட நான் இப்ப சொல்றேன். இது ஜஸ்ட் நாட் பேஸ்ட் அப்பான் சாஃப்ட்வேர், நாட் பேஸ்ட் அப்பான் டெக்னிக்கல், ஜென்ரல். உருப்படியா நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், நம்மளுக்கு அதுக்கு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீ போய் சைட்ல நிக்கிறாங்க, ஹெட் மாஸ்டர்னு சொல்லி ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம 1:3 அப்படி ரேஷியோ பேசுவோம். இத்தனை பாண்டு போடு, இத்தனை இவ்வளவு போடு, அவள் போடுன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஃப்ரெஷரா போய் நிற்போம், அப்ப நம்மளுக்கு அவங்க ஒண்ணுமே தெரியாது. சொல்லி கொடுக்குறவங்களும் இருக்காங்க, அங்க நம்மள டிகிரேட் பண்றவங்களும் இருக்காங்க. போற இடத்துல நான் சொல்றேன், சைட்ல நம்ம ஒரு இடத்துக்கு ஒர்க்குக்கு போறோம் அப்படின்னா அங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு சில பேர் சொல்லி கொடுப்பாங்க, இப்படிப்பா அப்படிப்பான்னு சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்க. அந்த இடத்துல நம்மள மட்டம் தட்டுறதுக்கும் சில பேர் இருப்பாங்க. இப்போ பிராங்கா இப்போ உங்களுக்கு என்ன வெளியில போனா எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. இன்னும் 1 இயர் இருக்கு உங்களுக்கு. இந்த 1 இயர்ல வந்து உங்க ப்ராஜெக்ட் இப்படியே போயிடும். வெளியில போனா எப்படி இருக்கும்னு எதுவுமே நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. பட் வெளியில போன பிறகுதான் கஷ்டம் என்னன்னே புரியும். டிஎஸ்எஸ் படிச்சீங்க, டிஎஸ்எஸ் படிக்கிறத நான் இப்போ தான் சொல்றேன். டிஎஸ்சி படிக்கிறீங்க, சிம்பிளா சொல்லணும்னா அவங்க பாஷையில கம்பி கட்டுறாங்கன்றதுதான் விஷயம். அதை நம்ம ஒரு டிசைன் ப்ரொசீஜராகவே படிப்போம். அப்ப அதுல எவ்வளவு விஷயம் இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, பட் டெக்னிக்கலி நம்மளுக்கு நாலேஜ் இருக்கு, நம்ம படிச்சிருக்கோம். அப்ப அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல, ஸ்டிரப்ஸ்ன்ற விஷயத்துல நிறைய இருக்கு. அது ஒரு டிசைன் ப்ரொசீஜரா படிக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றதை யோசிச்சுப்பாரு. பட் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு தான் தெரியும். அதை வந்து நீங்க டிசைன் ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து ஒரு இது ஒரு ஃபார்மேட் நம்ம அக்கப் பண்ணி படிக்கணும் அப்படின்ற பேசிஸ்ல கொண்டு போகாதீங்க. எதுக்கு அதை கண்டுபிடிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, பிராக்டிக்கலா சைட்ல நடக்கிற விஷயத்த கம்பேர் பண்ணி படிங்க. ஐபிடி போயிருப்பீங்க எப்படியும், இல்ல ஐபிடி ஃபர்தரா போறதா இருந்தாலுமே சைட்டுக்கு தான் மேக்ஸிமம் நம்ம போவோம். ஸோ அப்படி போற இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத ஜஸ்ட் அதை நீங்க ரொம்ப டெக்னிக்கலா அப்படிலாம் இல்லை, இதுதான் நம்ம இங்க படிச்சிருக்கோம்னு கம்பேர் பண்ணி படிச்சாலே ஈஸியா இருக்கும். நான் நீங்க 80% வாங்கணும் அப்படிலாம் இல்லை, 70% ஆவரேஜ் அதுவே போதும் நம்மளுக்கு. அது இருந்தாலே நம்மளுக்கு வேலை கொடுப்பாங்க, ஓகேவா? ஆனா அந்த 70% எடுக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்குரிய நாலேஜ் நம்ம கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் இன்ஜினியர் அப்படின்னா சிவில் இன்ஜினியர் அப்படின்னாலே அது சிவில் இன்ஜினியரை தான் இன்ஜினியர் சொல்லுவோம். கையில ஒரு டிராஃப்ட் சார்ட் இருந்தாலும் அவங்க இன்ஜினியர் தான். நீ வெளியில போனாலும் உங்ககிட்ட அதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதுக்குரிய நாலேஜ் இருக்கணுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. வெளில போயிட்டு வேலை இல்லை, நான் இன்ஜினியரிங் படிச்சா இந்த கான்செப்ட் இன்ஜினியரிங் படிச்சா எனக்கு வேலை கிடைக்கல, மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எப்படி வேணாலும் சொல்லிட்டு போலாம், அது ஒரு விஷயமே கிடையாது. உனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீ தான் அதை வந்து கிரியேட் பண்ணிக்கணும். உன்னோட நாலேஜ் எப்படி இருக்கு நீ தான் வந்து அதை ரெடி பண்ணிக்கணும். புரியுதா? The contractor will be pouring gypcrete over the decking later. Start sheathing along the exterior wall. You may need to lay the joists out as you start to keep them straight. As the joists are not stable without the sheathing, do not attempt to walk on the floor until the decking has been installed. To fasten the steel deck down to the joists, self-drilling hex head screws are again used. There are many different screw collation systems on the market, and one that is recommended due to its performance is the Hilti stand-up decking tool. By following these installation instructions, you will create a building structure that is space-saving, reliable, and environmentally friendly. For more information, visit